நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருஜி ரமேஷ் அவர்களுடைய அகஸ்திய மகாசிவ துல்லிய நாடி ஜோதிட நிலையத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ வாங்க அவங்க கிட்டவே நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கலத்தரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருமணம் எந்த வயதுல உங்களுக்கு கூடி வரும்? அந்த வரக்கூடிய ஆணுக்கு பார்த்தா அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் நீங்க அடையக்கூடிய கடன், பண பிரச்சனை, அது எந்தெந்த வயதுல உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனை ஏற்படும்? அதாவது ஒரு மனுஷால வந்து குழந்தை திருமணம் செய்து எந்த வயது காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? அந்த குழந்தை என்ன குழந்தை, ஆணா பிறக்குமா பெண்ணா பிறக்குமா, இல்லை குழந்தை ஒட்டி இரட்டை குழந்தையா பிறப்பாங்களா? அந்த பிறக்கக்கூடிய அந்த குழந்தையினுடைய அமைப்பு பெற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்களுடைய கல்வி என்ன மாதிரி படிப்பாங்க? அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? இங்க படிப்பாங்களா, இல்லை வெளிநாடுகளில் போய் படிப்பாங்களா, இல்லை வெளிநாட்டிலேயே செட்டில் ஆவாங்களா? அந்த குழந்தையோட ஆயுள் எந்த வயது வரைக்கும் அந்த குழந்தையினால் பெற்றவங்களுக்கு பலன் உண்டா இல்லையா அப்படிங்கிறத வந்து குழந்தையை பற்றின விவரங்கள் நீங்க முழுசா தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார். இப்போ 6வது அத்தியாயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து ருண ரோக சத்ருஸ்தானம். அது ருண ரோகம் என்பது வாழ்க்கையில் நீங்க அடையக்கூடிய கடன், பண பிரச்சனை, அது எந்தெந்த வயதுல உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனை ஏற்படுத்தும்? அது யார் மூலியமா உங்களுக்கு வரும்? அது உங்களால சரி பண்ண முடியுமா? எந்த வயதுல நீங்க உங்களால சரி செய்ய முடியும்? அதே போல உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை ஏற்படக்கூடிய சில வியாதி பிரச்சனைகள், அது ஆரோக்கிய குறைபாடு, என்ன மாதிரி வியாதிகள் உங்களுக்கு ஏற்படுத்தும்? அதற்கான மருத்துவங்கள் இருக்கா? அதை சரி செய்ய ஏதாவது வழிமுறைகள், மருத்துவங்கள், அதை வந்து ஆங்கில வந்து மருத்துவமா இல்லை வந்து தமிழ் முறையை வந்து மருத்துவம் எடுக்கிறதா அப்படிங்கிறது நீங்கள் வந்து அதுலேயே உங்களுக்கு அதற்கான வந்து விளக்கமும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து 7வது அத்தியாயம் எடுத்துக்கிட்டா வந்து திருமண அத்தியாயம். அது ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து வேலை உத்தியோகம் போன பிறகு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு துணையை தேடக்கூடிய ஒரு அமைப்பு. அது 7வது அத்தியாயம். அது கலத்தரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருமணம் எந்த வயதுல உங்களுக்கு கூடி வரும்? அந்த வரக்கூடிய ஆணுக்கு பார்த்தா அந்த பெண்ணுடைய குறிப்புகள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த பெண் வந்து என்ன படிச்சிருப்பாங்க, பெண்ணுடைய பெற்றவங்க இருப்பாங்களா, எத்தனை பேர் இருக்காங்க, இப்போதைக்கு யாரு இருக்காங்க, கூட பிறந்த ஆண் எத்தனை பேர், பெண் எத்தனை பேர், அவங்களுடைய சில வாழ்க்கை முறையை அதில் கொடுத்துருப்பாங்க, பெற்றவங்களோட பெயர் குறிப்பு. அது மாதிரி இந்த ஜாதகர் வரக்கூடிய அந்த பெண்ணுடைய பெயர் குறிப்பு, ஜாதகம், அந்த பெண்ணுக்கு என்னென்ன கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கும் அப்படிங்கிற போதும் தெரிஞ்சுக்கலாம். உடல் அமைப்பு, அந்த பெண்ணுடைய குணாதிசயங்கள், அந்த பெண்ணுடைய படிப்பு, வேலை, தொழில். அதாவது ஒரு பெண்ணை வரன் பார்த்தால் இந்த பெண்ணை தான் நம்ம சொல்லியிருக்காங்க, ரிஷியை தான் நமக்கு சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் வந்து ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ற அளவுக்கு உங்களுக்கு அந்த விவரங்கள் அதில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து 8வது அத்தியாயம். 8வது அத்தியாயம் என்பது உங்களுடைய மனிதனுடைய ஆயுள் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. ஆயுள்னா ஒரு குழந்தை பிறந்தால் எந்த வயது வரைக்கும் இந்த பிறப்பில் அவங்களோட ஆயுள் இருக்கு, இந்த ஆயுள் இடைப்பட்ட வாழ்க்கையில் வரக்கூடிய தீமைகள், அதாவது தீமைகள்னா பாதிப்பு, விபத்துன்னு சொல்லலாம். அது விபத்துங்கிறது நம்ம மற்றவங்களுக்கு ஏற்படுத்தும் மட்டும் விபத்து கிடையாது, மற்றவங்களா நமக்கு ஏற்படுத்த விபத்து தான், நம்ம மற்றவங்களுக்கு ஏற்படுத்த விபத்து தான். அது இந்த விபத்துக்கள் எந்த மூலியமா உங்களுக்கு ஏற்படும்? வாகனத்தினால வருமா, இல்லை கீழே ஏதாவது விழுந்து வரதா, இல்லை எதிரிகாலம் வரக்கூடிய பாதிப்பா, இல்லை வேற ஏதாவது உத்தியோகம் தொழில் ஏற்படக்கூடிய போட்டி பொறாமையா, அதனால் வரக்கூடிய விபத்து, அதனால் வரக்கூடிய எந்தெந்த வயதெல்லாம் அந்த கண்டங்கள், பாதிப்பு, விபத்துகள், சிக்கல்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும். இதனால் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதாவது சிறைவாசம் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குதா, இல்லை அதை தப்பிக்க ஏதாவது வழிகள் இருக்கா, அதுவும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆயுள் எந்த வயது வரைக்கும் இருக்கு, அவங்க முடியக்கூடிய அந்த ஆயுள் காலங்கள் எந்த வயது, மாதம், திதி, கிழமை வரைக்கும் அதில் வந்து நீங்க முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த 8வது அத்தியாயத்தில். அடுத்து 9வது அத்தியாயம். இது தகப்பனார் சம்பந்தப்பட்ட விவரத்தை சொல்றது. அதாவது ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது தகப்பனாருக்கு எந்த வயது வரைக்கும் ஆயுள் இருக்கு, அந்த ஆயுள் நிறையும் பொழுது தகப்பனாருக்கு மன நிறைவோடு இறப்பாங்களா, இல்லை மன கஷ்டங்களோடு இறந்து போவாங்களா? இதனால ஒரு குழந்தையா இருந்து தகப்பனாருக்கு நம்ம செய்யக்கூடிய கடமைகள் நம்மளால் பூர்த்தி பண்ண முடியுமா? அதுபோல தகப்பனார் வழியில் கிடைக்கக்கூடிய சில சொத்துக்கள், பூர்வீக சொத்தா இருக்கலாம், அப்பா சம்பாதிச்ச சொத்தா இருக்கட்டும், அதில் ஏதாவது சிக்கல் ஏற்படுமா, அது விலகுவதற்கு சரியான நேர காலங்கள் எந்த வயது அப்படிங்கிறது அது அந்த 9வது அத்தியாயத்தை நீங்கள் வந்து தகப்பனை பற்றின விவரத்தை தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து 10வது அத்தியாயம். இது வந்து தொழில் பலன்.
அதாவது ஒரு மனிதன் படித்து வளர்ச்சி அடைந்து என்ன மாதிரி படிப்புக்கேற்ற உத்தியோகத்துக்கு போவாரா, இல்லை படிப்புக்கான தொழில் செய்வாரா, இல்லை வெளிநாடு போவாரா, இல்லை வேலையே இல்லாமல் வெறுமனே இருப்பாரா, அவருடைய வாழ்க்கையில் என்ன அந்த குறிப்புகள் கொடுத்துருக்கு, எந்தெந்த வயதில் எந்தெந்த வேலை மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம், எல்லா விவரத்தையும் அது தெரிஞ்சுக்கலாம். அதில் வந்து வரக்கூடிய வந்து அந்த ஜீவனஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஜீவனம் என்பது வந்து வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய பொருளாதாரம். நமக்கு எந்தெந்த வயசுல இந்த பொருள் கிடைக்கும், எந்தெந்த வயசுல நமக்கு அந்த பொருள் சேர்க்கைக்கு கிடைக்கும், அது உத்தியோகத்தின் வழியா தொழில் வழியா, அந்த விவரங்கள் நீங்க முழுசா அதை தெரிஞ்சுக்கலாம். அடுத்து 11வது அத்தியாயம் வந்து லாபஸ்தானம். அதாவது எந்த வயதில் நீங்க அதிக விதமான லாபத்தை அடைய முடியும், அந்த லாபங்கள் எந்த வழியிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும், நட்புகளால் கிடைக்குமா, சில பெரிய மனிதர்களால் கிடைக்குமா, இல்ல தொழிலால, உத்தியோகத்தினால, இல்ல எதிர்பார்த்த அதிர்ஷ்டத்தினால் வரக்கூடிய அமைப்பா, அப்படிங்கிறது ஒண்ணு. அடுத்து வந்து 2வது திருமண வாழ்க்கை சொல்லக்கூடியது. திருமணம் என்பது முதல் வாழ்க்கை பிரிந்து மறு வாழ்க்கை எந்த வயதுல இருக்கும், அந்த மறு வாழ்க்கை வரக்கூடிய ஆணோ பெண்ணோ அவங்க சம்பந்தப்பட்ட குறிப்புகள் என்ன படிச்சிருப்பாங்க, ஏற்கனவே திருமணம் செய்து வந்து பிரிஞ்சவங்களா, இல்ல திருமணம் ஆகாமல் இருக்கவங்களா, இல்ல வயது முதிர்ந்தவங்களா, தன்னோட வயது அதிகமான உள்ளவங்க கம்மியா உள்ளவங்களா, அவங்களோட பெயர் குறிப்பு என்ன, அவங்களுடைய படிப்பு, வேலை, பொருளாதாரம், அவங்களுடைய சம்பந்தப்பட்ட குறிப்பு. அதாவது 2வது திருமணமும் என்னன்னா ஒரு வரன் பார்த்தால் இதை இந்த குறிப்பு நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நீங்களே ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த விவரங்கள் கொடுத்திருப்பாங்க. அடுத்து 12வது அத்தியாயம் என்பது வந்து குரு உபதேசம். எந்த வயதில் உங்களுக்கு இந்த குரு ஞானம் கிடைக்கும், இந்த பிறப்புல உங்களுக்கு சில ஞானத்தை நோக்கிய பயணம் இருக்கா, அது எந்த வயது அந்த ஞானம் கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய குருமார்கள் கிடைப்பார்களா, அந்த எந்த வயதுல கிடைப்பா, ஆண் குருவா பெண் குருவா, அவங்களோட பெயர் குறிப்புகள் என்ன, எந்த திசையில் இருப்பாங்க, அது மட்டும் இல்லாம அந்த குருவினால் உங்களுக்கு தொடர்ந்து பலன் கிடைக்குமா, இல்ல குருவோட ஸ்தானத்துல நீங்க சிஷ்யராக இருந்து நீங்க குருவாகிறதுக்கான தன்மை இந்த பிறப்புல இருக்குதா, அது மட்டும் இல்லாம இந்த பிறப்பினுடைய சில மோட்சங்கள் கிடைக்குமா, இந்த பிறப்புங்கிறது மோட்சம் கிடைக்குமா, இல்ல மறுபிறப்பு நம்ம எடுப்போமா, அடுத்த பிறப்பினுடைய விவரத்தை சொல்லியிருப்பாங்க. அது மோட்சம் என்றால் அந்த அத்தியாயத்திலே தெரிஞ்சிடும். இல்ல அடுத்த பிறப்பு உங்களுக்கு பலன் இருக்குன்னா அடுத்த பிறப்பு எங்க பிறப்பீங்க, அதுவுமே சொல்ல முடியுமா சார், அடுத்த பிறப்பு எங்க பிறப்பீங்க, ஆணா பிறப்பீங்களா பெண்ணா பிறப்பீங்களா, எந்த தாய் தந்தையர் நீங்க வந்து குழந்தையா பிறப்பீங்க, உங்களுடைய ஆயுள் அந்த பிறப்புல எந்த வயது வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத அது முழுமையா நீங்க அதை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களோட வெளிநாட்டு பயணத்தை பத்தின குறிப்புகள், அது வெளிநாடுகள் நீங்க எந்த வயதுல போவீங்க, வெளிநாட்டிலே வாழ்வீங்களா, எத்தனை காலங்கள் எத்தனை ஆண்டுகள் அங்க இருப்பீங்க, அந்நிய தேசமா இருக்கட்டும் அந்நிய மாநிலமா இருக்கட்டும், அந்த மாதிரி பொதுவாக வந்து கடல் கடந்து போற ஒரு விஷயம் தான் அந்த 12வது அத்தியாயத்தில் சொல்லுவாங்க. அந்த அத்தியாயத்தில் உங்களுக்கு அந்த வெளிநாட்டினுடைய அந்நிய மொழி அந்நிய பாஷை பேசக்கூடிய வந்து மனிதனால் உங்களுக்கு உதவி இருக்குதா, அது கிடைக்குமா கிடைக்காதா, எத்தனை ஆண்டுகள் அங்கே இருப்பீங்க, போயிட்டு வேலை பார்த்துட்டு திரும்ப வந்துடுவீங்களா, இல்லை அந்த நாட்டிலே இருப்பீங்களா, அந்த நாட்டினுடைய அந்த அங்கீகாரங்கள் உங்களுக்கு கிடைக்குமா, அது அந்த விவரங்கள் நீங்க முழுசா அந்த 12வது அத்தியாயத்திலே தெரிஞ்சுக்கலாம். இல்ல 13வது அத்தியாயம் தான் வந்து உங்களுடைய சாந்தி அத்தியாயம் சொல்லுவாங்க. இது வந்து முன்பிறப்பினுடைய பலன். நம்ம முன்னாடியே சொன்னாலே முன்பிறப்பு எங்க பிறப்பீங்க, என்ன நன்மை பாவங்கள், அதற்கான இந்த பிறப்புல உங்களுக்கு அதற்கான ஏதாவது உபதேசங்கள், பரிகார உபதேசங்கள், கோவில் பரிகாரம் ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு தெரிய வரும். இது 14வது அத்தியாயம் பார்த்தீங்கன்னா வந்து தீட்சை அத்தியாயம். தீட்சை வந்து இது மந்திர விவரத்தை தெரிஞ்சுக்கிறது. அதாவது இந்த பிறப்புல உங்களுக்கு மனிதனால் தவிர்க்க முடியாத சில சிக்கல்கள் ஏற்படுத்தும். அது நேரடியாவோ மறைமுகமா சிலருக்கு வரக்கூடிய சில பாதிப்பு, சில இன்னல்கள், அதை விலகுவதற்கு இந்த ஓலைச்சுவடி மூலியமா உங்களுக்கு சில பரிகார முறைகள் அதில் கொடுத்தா அதை வந்து விவரத்தை நீங்க அந்த மந்திர விதியினால் இந்த பிரச்சனையை நீங்க எப்படி சரி செய்துக்கலாங்கிற உபதேசங்கள் உங்களுக்கு அதில் கிடைக்கும். இதுல வந்து என்னன்னா மறைமுக சூழ்ச்சியும் சொல்லுவாங்க. மறைமுக சூழ்ச்சினா வந்து மற்றவங்களை செய்து வைத்த சில மறைமுக சூழ்ச்சிகள், சில குடும்பத்தில் இருக்கக்கூடிய பித்ரு சாபங்கள், இந்த பாவங்கள் நிவர்த்தி செய்வதற்கு சில வழிமுறைகள் மந்திர உபதேசத்தினால் அது யார் மூலியமா செஞ்சுக்கணும், எந்த குருமார் மூலியம் செஞ்சுக்கணும், அது நீங்களே செய்யணுமா, இல்லை குருகள் யாராவது உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணுமா, இல்லை வந்து கோயிலுக்கு போயிட்டு நீங்க செய்யணுமா, இல்லை தானங்கள் கூட சரி செய்யலாமா அப்படிங்கிற அந்த மந்திர உபதேசத்தினால் கிடைக்கக்கூடிய சில வழிமுறைகளும் கிடைக்கும். அடுத்து 15வது அத்தியாயம் இருக்கு. இது வந்து ஔஷத அத்தியாயம். ஔஷதம் தான் மருத்துவம். இந்த பிறப்பில் ஏதாவது தீராத சில வியாதிகள், தீராத சில நோய் வியாதிகள் இருந்துச்சுன்னா எந்த வயதுல இந்த நோயை நீங்க முழுசா தெரிஞ்சுக்கலாம். சில உடல்ல வந்து உள்ளுக்குள்ளே சில நோய்கள் வியாதிகள் இருக்கும், வெளில தெரியாது.
ஆனால் அந்த ஓலைச்சுவடி எடுத்து பார்க்கும்போது எந்த வயதில் உங்களுக்கு என்ன நோய் வரப்போகுது, அந்த வயசு முதற்கொண்டு துல்லியமா சொல்லிட முடியுமா சார்? எந்த வயதில் அந்த எந்த நோய் உங்களுக்கு வரப்போகுது, என்ன மாதிரி வியாதிகள் உங்களுக்கு ஏற்படுத்தும், அதனுடைய அறிகுறிகள் என்ன, அது விலகுவதற்கு எந்த வயதில் உங்களுக்கு சரியான அந்த மருத்துவங்கள் இருக்கா இந்த ஓலைச்சுவடி மூலியமா, அது ஆங்கில மருத்துவமோ இல்லை பழமை மருத்துவமோ, ஹோமியோபதியோ அலோபதி எந்த மருத்துவங்கள் நீங்க பயன்படுத்தணும், அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு எந்த நேரத்தில் உங்களுக்கு அதற்கான சாதகம் இருக்கும், அந்த மருத்துவங்கள்னால் இந்த பிறப்பில் உங்களுக்கு பலன் இருக்கா இல்லையாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து 16வது அத்தியாயம் வந்து திஷா பக்தி. அதாவது ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது நேர காலங்கள் வைத்து இடத்தை வைத்து அந்த ஜாதக கட்டம் எழுதும் பொழுது எந்த திசையில் எந்த புத்தி காலகட்டத்தில் ஒரு குழந்தை பிறக்குது, ஒவ்வொரு திசையிலும் நடக்கக்கூடிய புத்தியினுடைய பலன் மனிதனுக்கு மாறுபடும். அந்த திசா புத்தியினுடைய பலன் அமைப்பு எப்படி இருக்கும், அந்த புத்தியின் காலகட்டத்தில் ஒரு மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவங்களுடைய வந்து வளர்ச்சி எப்படி இருக்கும், முன்னேற்றமா இருக்குமா இல்லை வந்து தாழ்வான ஒரு பகுதியை நோக்கி போறாங்களா, இல்லை வாழ்க்கையில் நிறைய சங்கடத்தை அனுபவம், இல்லை வந்து சொத்து சேர்க்கையோடு ஒரு செல்வாக்கோடு உயர்நிலைக்கு போறாங்களா, அப்படின்னு என்னென்ன திசையில் என்னென்ன புத்தி பலன்கள் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதை மட்டும் அல்லாது சில ஞான காண்டங்கள் இருக்கு. ஞானம் என்பது சில உங்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய கேள்விக்கான சில விடைகள் இந்த ஓலைச்சுவடியில் எழுதி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பொது வாழ்க்கை, அரசியல், அரசியல் சம்பந்தப்பட்ட எந்த வயதில் அரசியலுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அந்த அரசியல்ல போனா எனக்கான அந்த அங்கீகாரம் கிடைக்குமா, நல்ல பேரு பதவி சில உயர்வுகள் எனக்கு எந்த வயதுல கிடைக்கும், அது எந்த வயது வரைக்கும் இதனுடைய பலன் இருக்கு, இந்த அரசியல்ல வரக்கூடிய சில முன்னேற்றமும் இருக்கும், சில புகழ்ச்சியும் உண்டு இகழ்ச்சியும் உண்டு, இதுல வரக்கூடிய எந்தெந்த வயது காலகட்டத்தில் எனக்கு இந்த மாதிரி சிக்கல் ஏற்படுத்துமா அப்படிங்கிற விவரத்தை நீங்க அதுல முழுசா தெரிஞ்சுக்கலாம். இப்ப திருமண பொருத்தமும் இதுல நாடி ஜோடி மூலமா பார்க்க முடியுமா சார்? பார்த்து நாங்க சொல்லுவோம். ஓகே, அது எப்படி சார்? அது வந்து பொதுவாக வந்து நம்ம 10 பொருத்தங்கள் அப்படிங்கிறத பார்க்கறது. இந்த 10 பொருத்தங்கள்ல வந்து முக்கியமான சில பொருத்தங்கள் தான் தேவை. அது உங்களுக்கு என்னங்கிறது நாங்களே பார்த்து சொல்லுவோம். ஓகே ஓகே. என்னன்னா வந்து திருமணம் கணவன் மனைவி 2 பேரும் திருமணம் செய்து கொள்ள இருந்தால் முதல்ல வந்து ரஜ்ஜு பொருத்தம் வேணும். ரஜ்ஜு என்பது என்னன்னா வந்து மாங்கல்ய பொருத்தம்னு சொல்லுவாங்க. இது வந்து முதல்ல கணவன் மனைவி திருமணம் செய்தால் 2 பேரும் முதல்ல தீர்க்க ஆயுளோடு இருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு பொருத்தம் தேவை. அடுத்து வந்து வரக்கூடிய பெண் ஆணோ குடும்பத்தை சார்ந்து நல்ல ஒரு ஒற்றுமையா இருப்பாங்களா அப்படிங்கிற 2வது விஷயங்கள் பார்க்கணும். 3வது வந்து குழந்தை பாக்கியம் உண்டா, அது வந்து வம்ச விருதி அவங்களால கிடைக்குமா அப்படிங்கிறது. அடுத்து வந்து வாழ்க்கையை நிறைய செல்வாக்கோட வாழணும். அது மட்டும் இல்லாமல் பேர் புகழோட கௌரவமான ஒரு வாழ்க்கை அடைவது வந்து, ஏன்னா 10 பொருத்தம் வந்து யாருக்கும் பொருந்தாது, அது ரொம்ப ரேரான ஒரு விஷயம். அதில் வந்து ஒரு 7லேருந்து 8 பொருத்தங்கள் அமைகிற வரைக்கும் அதை செய்துக்கலாம், ரொம்ப நல்லது. அதுக்கான விவரத்தை உங்களுக்கு பார்க்குறவங்க நாங்களே பார்த்து சொல்லிடுவோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து உங்களோட நிலையம் வந்து வைத்தீஸ்வரன் கோயில மட்டும்தான் இருக்கா இல்லை வேற எந்த ஊர்ல இருக்கு சார்? எங்களுடைய மெயின் வந்து தலைமை அலுவலகம் வந்து வைத்தீஸ்வரன் கோயிலில் தான் இருக்கு. ஓகே. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வந்து அதர் வந்து அந்நிய மாநிலத்திலே வச்சிருக்கோம் நாங்கள். ஹைதராபாத்ல எங்களுடைய துணை நிலைய வந்து அலுவலகம் இருக்கு. அது போல எங்களுக்கு மும்பையில எங்களுக்கு இருக்கு. ஓகே சார். நெக்ஸ்ட் இப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணணும், மக்கள் வந்து உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா என்ன நம்பருக்கு சார் காண்டாக்ட் பண்ணணும்? எங்களுடைய வந்து முகவரி, எங்களுடைய தொலைபேசி எண்கள் எல்லாமே உங்களுக்கு அதில் வந்துடும். அதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வந்து தொலைபேசி மூலமே எங்களுக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம். அதுபோல் வந்து எங்களுக்கு வந்து எங்களோட வெப்சைட் எல்லாமே அதில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அதை நீங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த ஆன்லைன் சேவைகள் நாங்கள் முழுசாக செய்துக்கிட்டு இருக்கோம். என்னென்ன ஊரில் வந்து நாடி ஜோதிடம் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னீங்க சார். நெக்ஸ்ட் வந்து எந்தெந்த மொழிகள்லாம் நீங்கள் வந்து நாடி ஜோதிடம் பார்த்துட்ருக்கீங்க சார்? நாங்கள் வந்து எல்லா மொழிகளிலும் எங்களுடைய அலுவலகத்தில் வந்து மொழி ஒரு தடை இல்லை எங்களுக்கு. எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் எந்த கண்டத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு அவங்களுடைய மொழிகளில் நாங்களே அவங்களுக்கு அதற்கான பலன் நாங்கள் சொல்லிடுவோம். ஓகே சார். நாடி ஜோதிடம் பற்றின நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. நீங்களும் நாடி ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பரும் அப்புறம் இந்த அலுவலகத்துடைய முகவரியும் நாங்கள் கொடுத்துருப்போம். நீங்கள் அவங்கள தொடர்பு கொள்ளலாம். மேலும் வேறொரு வீடியோவை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது பவித்ரா முகேசன்.